நாம் அன்றாடம் துவங்கும் காரியங்களில் வெற்றியை விட 99% தோல்வியிலே ஏற்படுகின்றன. இத்தகைய மனநிலையில் நாம் மிகவும் மனம் துவண்டு போகிறோம். வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. நாம் வாழும் வாழ்க்கை நமக்கு சலிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? துறவி ஒருவர் ஒரு பெரிய மர நிழலில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் தியானத்தின் போது வெயில் அவரை தாக்காதவாறு அந்த மரமானது குடை போன்று தன்னுடைய கிளைகளை பரப்பி அவரை காத்து வந்தது. நெடுங்காலங்கள் தவம் புரிந்த பின் தன்னுடைய தவத்தை முடித்துக் கொண்ட துறவி மரத்தை பார்த்து மிகவும் நன்றி உணர்ச்சியுடன், உன்னுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான நிழலும் தான் என்னுடைய தவத்தை சிறப்பாக முடிப்பதற்கு ஒரு காரணம் என்று மரத்திற்கு நன்றி கூறினார். அவ்வாறு நன்றி கூறிவிட்டு, உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கேள், நான் தருகிறேன் என்றார். அதற்கு அந்த மரமோ, நான் நிறைய பூக்களை பூக்கிறேன், ஆனால் அவை அனைத்தும்